பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஆனால் ஒன்று, ஆண்டவர் செய்வதை நினைக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதுவும் எச்சரிப்பின் காரியம் இருக்கிறது. உபாகம் புஸ்தகம் 24:9 படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் மோசேயை கொண்டு சொல்ற வார்த்தை இஸ்ரவேல் மக்களுக்கு, நீங்கள் எகிப்து விட்டு புறப்படும் போதே மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன செய்தார்? என்னாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதலிருந்து 15 வரைக்கும் வாசித்துப்பார். தன் மோசேயின் மனைவி நிமித்தம் மிரியாமை தேவன் கடிந்து கொண்டார். எச்சரிப்போடு பேசினார். மிரியாம் யார்? யாத்ராகம் 15, 20, 21 வாசித்துப்பார். ஒரு தீர்க்கதரிசி, ஒரு வொர்ஷிப் லீடர், தலைவி, மக்களை உற்சாகப்படுத்தி வழி நடத்தினவள், வழிகாட்டி. அந்த வழிகாட்டி தான் மோசே மனைவி நிமித்தம் கோபப்பட்டு, கர்த்தர் உங்கள்கிட்ட தான் பேசுவாரா, நீதான் சொல்லுவேயா, உன்னை கொண்டு அற்புதம் நடக்குமான்னு சொல்லி மோசைக்கு விரோதமாக பேசின நிமித்தம் அவளுக்கு வந்தது குஷ்டம். 7 நாள் பிரயாணங்கள் தடைப்பட்டது. என் அன்பு சகோதரிகளே, இன்னைக்கு ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசாதீர்கள் அம்மா. அவருடைய மனநோவு உண்டாகும்படி பேசாதீர்கள். நீங்கள் பேசுகிற வார்த்தை ஒருவேளை ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்காமல் இருக்கலாம். வேண்டாம். 7 நாள் பிரயாணங்கள், கர்த்தருடைய வழி நடத்தல், ஆண்டவருடைய கைடு தடை பண்ணப்பட்டது. என்ன காரணம்? மிரியாம் நிமித்தம், குஷ்டத்தின் நிமித்தம், எதிர்த்து பேசும் நிமித்தம் கடவுளுடைய கோபத்துக்கு ஆளானார். என் அன்பு சகோதரிகளே, ஊழியரே, ஊழியர் செய்கிற சகோதரியே, ஏதோ வாயிருக்கு நீங்க பேச உங்களுக்கு வேண்டாம், துணிகர கொள்ள வேண்டாம். கவனத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.